லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களுடைய கல்யாண சிடி எப்பதான் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, ஆனா கல்யாண சிடி கடைசி வரைக்கும் வரவே இல்லை. வருமா வராதா அப்படின்றதுதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருந்தது. ஃபைனலா அது வரப்போகுது, நாளைக்கு ஸ்டீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையில அந்த டாக்குமெண்ட்ரிக்கு ப்ரீமியர் ஷோலாம் வைக்கிறாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ப்ரீமியர் ஷோ ஓடிச்சா ஓடலையா ஒன்னும் புரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல நீங்க வந்து 400 தான் பாடல் யூஸ் பண்ணிருக்கீங்க, வீடியோ கிளிப் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ஓசி வாங்கி கொடுத்துருங்க, நம்ம இந்த படத்தை ஸ்டீம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க போல இருக்கேன். இப்போ இந்த என்ஓசி பாடின பிரச்சனைனாலதான் இத்தனை வருஷம் 2 வருஷமா இந்த டாக்குமெண்ட்ரி, அதாவது கல்யாண சிடி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வரல அப்படின்ற மாதிரி நம்ம நயன்தாரா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், தனுஷ் அவர் வந்து ரைட்ஸ் தரமாட்டேங்கிறாரு, வெறும் 3 செகண்ட் கிளிப்புக்கு 10 கோடி கேட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா தனுஷ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சத்தியமா கிடையாது. உதவி பண்ற ஒரு கேரக்டர் தான். ஏன்னா நீங்க தமிழ் சினிமால பெரும்பாலான புதுமுகங்கள் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்து அவங்கள மேல கொண்டு போன ஒரு நடிகர் தனுஷ். நீங்க சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், இவங்கலாம் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. இவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தி அவருடைய சொந்த காசு போட்டு படம் ஓடுதோ ஓடலையோ எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காப்ல. அப்படி ஒரு நடிகர் வெறும் 3 செகண்டுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு கேள்வி வச்சாங்க. அது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் நினைச்சிருந்தா, விக்னேஷ் சிவனோ நயன்தாராவோ இவங்க 2 பேர் நினைச்சிருந்தா நேரடியா தனுஷ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க, என்ஓசி கேட்டிருந்தா அவரே கொடுத்துருக்க போறாப்ல. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம தனுஷோடைய மேனேஜருக்கு போன் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க போல, நீ மெயில் போட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க போல. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் என்னடா ஒண்ணுமே புரியல, இவன் போன் பண்ணி மெயில் போடுன்றானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் விட்டுட்டு அது சரியா கண்டுக்கல போல இருக்கு. மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு போன் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனுஷ் சார் கிட்ட தானே கேட்கணும், நான் தனுஷ் சார் கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் தனுஷோடைய மேனேஜர் சொல்லியிருக்காரு. அதுக்கு விக்னேஷ் சிவன் என்னடா நீ போடுவ, நீ தானே ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசியிருப்பாரு போல இருக்கு. இந்த விஷயம் நம்ம தனுஷ் காதுக்கு போக, இதுக்கிடையில நம்ம விக்னேஷ் சிவன் என்ன பண்றாருன்னா, நம்ம ஆளுங்கட்சி இருக்காங்க இல்லையா, அங்க இருந்து ஒரு மிரட்டல் போன் போகுது. என்ன நீ என்ன தரலையாமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. இதுல கடுப்பான நம்ம தனுஷ் என்ன முடிவு பண்றாருன்னா, ஓ அப்படியா, சரி நான் என்ன தரேன், 10 கோடி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்ல. ஏன் என்னுடைய கிளிப்பு தானே, நான் தானே ஓனரு, 10 கோடி கொடு நான் என்ன தரேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்ல. நியாயம் தானே, நீ அந்த மாதிரி போயிட்டுனா உனக்கு எனக்கு நான் என்ன மரியாதை, நீ துரோகி ஆயிட்ட. நேரடியா போன் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதை கேட்காம ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு நீங்களே வச்சு பாருங்க. இப்போ நான் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவங்க கிட்ட கேட்டா அவன் எனக்கு கொடுத்துட போறான். ஆனா நான் என்ன பண்றேன்னா வேற ஒருத்தனை வச்சு மிரட்டுறேன். எப்படி எப்படி நல்லா இருக்குமா, அது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எப்படி இருக்கும். சோ அதனால அவர் 10 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்ணிருக்காப்ல. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வரதே டவுட் ஆமா, ஸ்டீம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா என்ஓசி என்ன நடந்தாலும் நம்ம தனுஷ் அவர்கள் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நம்ம நயன்தாரா அவர்கள் ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று பெருசா விட்டாங்க இல்லையா, அதுல ஓ அப்படியா விஷயம், ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போதைக்கு தர மனநிலைமையில இல்ல. இந்த டாக்குமெண்ட்ரி நாளைக்கு வருமானே தெரியல. ஸோ யாரும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்க தான் போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டேன். லேடி சூப்பர் ஸ்டார்